ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை நினச்சிக்கிட்டே தானே இந்த பணத்தை தொட்டாய். நிச்சயமாக நீ எதிர்பார்க்குற பணம் நாளைக்கே உன் கைகளில் வந்து சேரும். ஒரு விஷயத்தை நீ சிறப்பாக செய்யணும், நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிற. ஆனால் அது நடப்பதற்கு பணம் முட்டுக்கட்டையாக இருக்குது. அந்த பணம் எப்படியாவது கிடச்சிடணும் சாயப்பான்னு என்னை நம்பி நீ கேட்ட பிறகும் வழிபட்டு வணங்கிய பிறகும் அதை உனக்கு கிடைக்காம போகும்படி விட்டுட மாட்டேன். முழு பக்தியோட மனசார என்னை வேண்டி கேட்ட உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிச்சயமா நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். உன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையானனே, உன் வாழ்க்கை போராட்டத்தில் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறதையும் நான் பார்க்குறேன். உன்னோடு பயணித்தவர்கள் எல்லாம் நல்லபடியாக வாழ்க்கையை வாழும்போது நீ மட்டும் வளர்ச்சி பெறாமல் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே நினச்சி கலங்க வேண்டாம். சில பேர் உனக்கு எதிராக உன் கூடவே இருந்துக்கிட்டு சதி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ நல்லா வாழ்கிறதா அவங்களே தப்பு கணக்கு போட்டுட்டு உன் மேலே பொறாமப்பட்டு உன்னை பற்றி அவதூறுகளை அள்ளி இறைச்சி வாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தீய மனிதர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல அவர்களை விலக்கி வைக்க தயாராகு. தெருவில் சுற்றி திரியக்கூடிய நாய் தெரியாதவர்களை பார்த்தா உடனே கத்தத்தான் செய்யும், குறைக்க தான் செய்யும். அதே போல உன்னை பற்றி முழுமையான விவரம் தெரியாமல் தேவையில்லாமல் மற்றவங்க கிட்ட பொய் பேசி வதந்திகளை பரப்பும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள உன் கூட சேர்க்காதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினைச்சும் கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. நீ எப்போது என்னை முழுமையாக சரணடைஞ்சியோ அப்போதே உன் பாவங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலக ஆரம்பிச்சிருச்சு. உன் வாழ்க்கை பயணத்தில் உன்னை கரை சேர்க்கவும் உனக்கு வழிகாட்டவும் நான் துணையாக இருப்பேன். உனக்கு குருவாக நான் இருந்து நிச்சயமாக உன்னை வழி நடத்துவேன். உன் நல்ல எண்ணங்களுக்கும் நற்செயல்களுக்கும் சேர்த்து உனக்கு துணையாக நானே இருக்க போகிறேன். யார் உன்னை கலங்கடித்தாலும் நீ எதுக்காகவும் கலங்காமல் பயப்படாமல் தைரியமாக நிமிர்ந்து நில்லு. யார் யாருக்கோ நல்லது செய்கிற இந்த சாயப்பா என்னை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்க உன்னை கைவிட்டுடுவேனா என்ன? என் கண்ணுக்கு கண்ணான என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீ கலங்க வேண்டாம். உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் போகுது. உன் வாழ்க்கை பயணத்தில் குருவாக நான் இருந்து உன்னை வழி நடத்தி உன் துயரத்தை போக்கி உனக்கான சந்தோஷத்தை அருளப் போகிறேன். மனசில் எப்போதும் கவலையோடும் குழப்பத்தோடும் எந்த காரியத்தையும் செய்யாதே. ஏன்னா ஆரம்பத்தில் குழப்பத்தோடு ஆரம்பிக்கிற விஷயங்கள் கடைசியிலும் குழப்பமாகவே முடிந்து போகும். நீ செய்யக்கூடிய காரியங்களை தெளிவாக யோசித்து சிறப்பாக செய்ய பழகு. உன் மனசை எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு வச்சுக்கிட்டு என் மேலே பாரத்தை போட்டு நீ எடுத்த முடிவை செயலாற்று. உனக்கு தகப்பனாக இருக்கும் இந்த சாயப்பா உனக்கு ஆலோசனை சொல்லும் குருவாக இருந்து உன்னை வழி நடத்துவேன். நீ எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். தொடர்ந்து கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் இன்னும் முன்னேற்றம் கிடைக்கலையே நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது. முதல்ல நான் சொல்கிறத கவனமாக கேளு. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் உயர்ந்து கொண்டிருக்க நீ மட்டும் இப்படியே கஷ்டப்படுறமே நினச்சி புலம்ப வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் உயர்றதுக்குன்னு ஒரு காலம் வரும். அப்படி உனக்கான காலம் இப்போது தான் வரப்போகுது என் செல்லமே. நிச்சயமாக நீயும் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போகிற. உனக்கான வெற்றி காலமும் வரத்தான் போகுது. உன் வாழ்க்கையில் இனிமே நீ அதிபயங்கரமான முன்னேற்றத்தை காணப்போகிறாய். உன் மனசில் நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றங்களையும் நானே உருவாக்கி தருவேன். என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க நினைக்கிறேனே. சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க, இப்போ முன்னேறிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது. அப்படி இருக்கும்போது உன் வாழ்வில் வரும் சின்ன சின்ன தடைகளை நினச்சி கலங்க வேண்டாம். மன தைரியத்தை இழக்கவும் வேண்டாம். உனக்கு நிலையான வருமானத்தை நான் கொடுத்து உன்னை கௌரவமாக வாழ வைக்கிறேன். பகலெல்லாம் உழைத்து களைத்து பல இடங்களில் மன சங்கடத்தை சுமந்து வருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ இனி எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். நீ எப்போதும் மனசும் உடலும் சோர்ந்து போகாம தைரியமாக இந்த சாயப்பாவை நினச்சிக்கிட்டு பக்தியோட மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. உன் நினைவெல்லாம் எதை நோக்கி இருக்குதோ, நீ எதுக்காக கவலைப்படுறியோ அதை நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன். இப்போது உனக்கு புண்ணிய காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா இனி உன் கர்ம வினைகளிலிருந்து நீ சுலபமாக தப்பிச்சிட முடியும். உன் வாழ்க்கையில்
ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டாக போகுது. நீ அந்த அதிர்ஷ்டத்தை பெற வேண்டும் என்றால் மனதை நேர்மறை எண்ணங்களோட வச்சுக்கணும். உனக்கான சரியான நேரம் எப்போது வரும்னு காத்திருந்த என் செல்ல பிள்ளையான உனக்காகவே உன் நேர்மறை எண்ணத்துக்கு ஏற்றாற் போல மகிழ்ச்சியை தரப்போறேன். கூடிய சீக்கிரம் உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகுது. நீ மனசுல தேவையற்ற எந்த எண்ணங்களையும் தூக்கி சுமந்து கஷ்டப்பட வேண்டாம் என் செல்லமே. எந்த விஷயமா இருந்தாலும் அதை பற்றி நீ அதிகமாக யோசிச்சினா அது உன் மனசுக்கும் உடம்புக்கும் ஆபத்தை தான் விளைவிக்கும். இந்த சாயப்பா சொல்றதை கேளு. நீ தூய்மையான பக்தியோடு என்னை சரணடைந்து என்னைத்தானே முழுமையாக நம்புகிறாய். பிறகு எதுக்காக வருத்தப்படுற? நடந்ததை எல்லாம் நினச்சி வருத்தப்படாம நடக்க வேண்டிய விஷயங்கள் மீது கவனம் செலுத்தி நிம்மதியாக இரு. இனி மகிழ்ச்சி தானாக உன்னை தேடி வரும். என்னை நீ அப்பான்னு கூப்பிட்டாலே உனக்காக ஓடோடி வந்து உனது சேவகனாக நான் மாறிவிடுவேன். உன்னை பார்த்து பார்த்து வளர்த்து ஆளாக்க உனக்கு நல்லது செய்ய இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். அமைதியாக இருந்தாலே கூடிய சீக்கிரம் உன் பிரச்சனைகளை அனைத்தும் முடிவுக்கு வரும்படி நான் செய்வேன். நீ கண்ணீர் விட்டு கதறுவதற்கு நீ ஒன்றும் அனாதை அல்ல என் செல்லமே. என் அன்பு பிள்ளை அல்லவா நீ. நீ தலை நிமிர்ந்து தைரியமாக வாழணும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான மலர்ச்சியையும் முகச்சிரிப்பையும் கொண்டு வருவேன். நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கும்படி உன் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யும் அப்பாவாக நான் இருப்பேன். உனக்கு அறிவு போதிக்கும் நல்ல குருவாகவும் நான் இருந்து உனக்கு எல்லாமாகவும் இருக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன். சில நேரங்களில் நீ நினச்சது போல சில விஷயங்கள் நடக்காத போது நீ மனமுடைந்து துவண்டு போக வேண்டாம். எப்பொழுது எது நடந்தால் நல்லா இருக்குமோ அதன்படி தான் நான் அனைத்தையும் நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உன் வாழ்க்கையில் நடக்காத விஷயம் இனிமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையானதை உனக்கு சிறப்பாக அமைச்சு தர வேண்டியது என்னுடைய கடமை. எந்த சூழ்நிலையிலையும் இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன்னு நம்பு. கவனம் சிதறாமல் உன்னுடைய விஷயங்களை நீ சரியாக செஞ்சினாதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நீ பல நேரங்களில் கவனம் சிதறலாலேயே சில விஷயங்களை கோட்டை விட்டு விடுகிறாய். அதனால தான் சில இழப்புகளையும் சந்தித்து விட்டாய். இனிமேலும் எந்த விதத்திலும் எதையும் இழந்து விடாம எல்லாவற்றையும் கவனமாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எந்த விஷயமும் உனக்கு கஷ்டமாகவோ கவலையாகவோ இருக்கும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. உன் குடும்பத்தில் உள்ளவங்களே உன்னை சரியாக புரிஞ்சுக்காம உன்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்களே நினச்சி மனசு வருத்தப்படாத. நடந்த இழப்புகளை விட குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் சண்டை போடுவதும் வாதாடுவதும் பெரும் பிரச்சனையாக மன நிம்மதியை இழக்கச் செய்யும் விஷயமாக மாறிவிடும். எப்போதும் எதையும் புதிய கோணத்தில் கவனமாக முயற்சி செய். உன் கவனம் சிதறாமல் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கும் நல்லது நடப்பதற்கும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். நீ எடுத்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடியும்படி நானே உனக்கு துணையாக இருப்பேன். இந்த சாயப்பாவின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்கலாம். உன்னை நிம்மதியாக வாழ விடக்கூடாது என்பதற்காகவே சில தீயவர்கள் உனக்கு இடையூறாக இருக்கிறார்களே என மனம் நொந்து நீ வாடுவது எனக்கு புரியுது. யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். நீ நினைச்ச காரியம் வெற்றிகரமாக நடப்பதற்கும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீ விடும் கண்ணீரில் கரைந்து ஒவ்வொரு நொடியும் உன் கர்ம வினைகள் காணாமல் போய்கிட்டே தான் இருக்கு. இப்போது உனக்கு துன்பம் தரும் சூழ்நிலையை மற்றவர்கள் தந்தாலும் அந்த துன்பம் தரும் சூழ்நிலையிலிருந்து உன்னை காத்து உனக்கான நல்லதை இந்த சாயப்பா செய்வேன்.